பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய கடவுளுடைய திருப்பெயராலே ஆமேன். எல்லாம் வல்ல கடவுளுடைய கிருபையினாலே கடந்த 30 ஆண்டுகளாக தாம்பரம் கிறிஸ்துநாதர் ஆலய இளைஞர் இயக்கத்தினராலே நடத்தப்பட்டு வருகிற கிரைஸ்ட் ஃபர்ஸ்ட் என்கின்ற இந்த அருமையான வருடாந்திர நிகழ்வு இந்த ஆண்டும் ஆன்லைன் வழியாக நடத்தப்படுவதற்காக கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய கடவுளுடைய திருப்பெயராலே 2021 கிரைஸ்ட் ஃபெஸ்ட் நிகழ்வுகளை தொடங்கி வைக்கிறேன். ஜெபிப்போமாக. நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராயிருந்து எங்களை தாங்கி வழிநடத்தி பாதுகாத்து பலப்படுத்தி எல்லா நல்ல ஈவுகளையும் தந்து எங்களை ஆசீர்வதித்து பராமரித்து வருகிற திரியேக கடவுளே, கிறிஸ்துநாதர் எவ்வளவு மேன்மையானவர், கிறிஸ்துநாதர் எவ்வளவு மகிமையானவர், கிறிஸ்துநாதர் எவ்வளவு கடவுளுக்கு கீழ்ப்படிந்தவர். ஆகவே தான் அவர் தன்னைத்தானே தாழ்த்தி அடிமை கோலம் எடுத்து எங்களைப் போல மனிதனாகி சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவரானார். கர்த்தாவே, இந்த அருமையான கீழ்ப்படிதலினாலே எங்களுக்கு இரட்சிப்பும் நித்திய வாழ்வும் பேரின்ப பாக்கியமும் உறுதி செய்யப்பட்டிருக்கிற பெரிய தயவுக்காக தோத்திரம். கடந்த 30 ஆண்டுகளாக இந்த அருமையான வருடாந்திர நிகழ்வை எங்களுடைய அருமையான இளைஞர் இயக்கத்தினர் தொடர்ந்து இடைவிடாமல் நடத்தி வருகிறதற்காகவும் இந்த அருமையான நிகழ்வின் வழியாக சென்னையிலும் வெளியூர்களிலும் இருக்கக்கூடிய பல இளைஞர் இயக்கத்தினர் ஐக்கியப்படுவதற்கான கிருபையை நீர் தந்திருப்பதற்காகவும் ஸ்தோத்திரம். இந்த ஆண்டும் இந்த கொரோனாவினாலே நாங்கள் ஆலயங்களுக்குள்ளேயே வர முடியாமல் தடை செய்யப்பட்டிருந்தாலும் ஆன்லைன் வழியாக நடத்தப்பட்ட எல்லா நிகழ்வுகளுக்காகவும் கர்த்தாவே, இதிலே கலந்து கொண்ட அத்தனை உறுப்பினர்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம். இந்த நாள் முழுவதும் நாங்கள் நடத்துகிற எல்லா நிகழ்வுகளையும் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் திருப்பெயராலே எங்களையும் இந்த நிகழ்வையும் 2021 கிரைஸ்ட் ஃபெஸ்ட் நிகழ்வையும் உம்முடைய பரிசுத்த கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாம்பரம் கிறிஸ்துநாதர் ஆலயத்தின் சபை சங்கத்தாரோடும் இளைஞர் இயக்கத்தினரோடும் இணைந்து இந்த அருமையான குருசேகரத்தின் சபை குருவாக இந்த ஆண்டின் 2021 கிரைஸ்ட் ஃபெஸ்ட் நிகழ்வுகளை நடத்துவதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த பெரிய வாய்ப்புக்காக கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். கடந்த 30 ஆண்டுகளாக இடையறாது இந்த நல்ல நிகழ்வை இளைஞர் இயக்கத்தினரை ஊக்குவித்து நடத்தி கொடுத்த அனைத்து சபை குருமார்களுக்கும், சபை சங்கத்தாருக்கும், சபையின் பெரியவர்களுக்கும், இதனை தொடர்ந்து இதனை ஆதரித்து வருகின்ற முன்னாள் இளைஞர் இயக்கத்தினருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவிக்கிறேன். கடந்த 30 ஆண்டுகளிலே எத்தனை நிகழ்வுகள் நடந்துவிட்டன. உலகம் தலைகீழாக மாறிவிட்டது. உலகம் சுருங்கிவிட்டது. எல்லாம் கைபேசிக்குள் வந்துவிட்டது. ஒரு காலத்திலே வெளிநாடுகளுக்கு போவது மிக கடினமான ஒரு காரியமாகவும் இயலாத காரியமாகவும் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நினைத்தால் அடுத்த நிமிடம் எவ்வளவு தூரத்துக்கும் செல்லக்கூடிய அளவிற்கு போக்குவரத்து துறை வளர்ந்து விட்டது. விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. கல்வி பெருகிவிட்டது. வெறும் அறிவியல் என்ற அந்த ஒரு பாடம் இன்றைக்கு கிட்டத்தட்ட 100 நுண்பிரிவுகளை கொண்டு பெருகிவிட்டது. நாடு வளர்ந்து விட்டது. தேசம் வளர்ந்து விட்டது. உலகிலே உள்ள எல்லா அமைப்புகளும் வளர்ந்து விட்டன. கிறிஸ்தவம் வளர்ந்திருக்கிறதா? திருச்சபை வளர்ந்திருக்கிறதா? நாம் அவருக்குள் இன்னும் வேரூன்றி இருக்கிறோமா? இந்த கேள்வியோடு இந்த நிகழ்வை நாம் தொடங்குகிறோம். இந்த ஆண்டு கிரைஸ்ட் ஃபெஸ்ட் 2021 நிகழ்வுகளை ஆயத்தம் செய்கிற பொழுது இந்த அருமையான குருசேகரத்தின் இளைஞர் இயக்கத்தினர் ரீச் த பீக், சிகரத்தை தொடு என்கின்ற தலைப்போடு இந்த நிகழ்வுகளை ஆயத்தம் செய்திருக்கிறார்கள். சிகரத்தை தொடுவது அவ்வளவு சுலபமான காரியமா?
பல பாடுகளை அடைய வேண்டும். எவரெஸ்ட் சிகரத்தை போய் அடைய வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக பல பயிற்சிகளை எடுக்க வேண்டும். எத்தனையோ மலைகளிலே மக்கள் ஏறி இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மலை ஏறவில்லையா? கொல்கத்தா மலையிலே அவர் ஏறி தம்முடைய உயிரை தரவில்லையா? ஏறின அவர் திரும்பி வராமல் அங்கேயே மரித்து போகவில்லையா? கிறிஸ்து உச்சத்தை உயரத்தை அடைந்தவரா அல்லது தோல்வி அடைந்தவரா? உலகத்தின் பார்வையிலே இயேசு தோல்வி அடைந்தவரைப் போல காணப்பட்டார். அவரை கொன்று விட்டோம், அவரை சடலமாக்கி விட்டோம், அவரை ஒழித்து விட்டோம் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் யூத மத தலைவர்களும் ரோம அதிகாரிகளும். ஆனால் கிறிஸ்தவம் அழிவிலிருந்து வாழ்வை நோக்கி செல்கின்றது. இயேசுவும் கொல்கத்தா சிகரத்தை அடைந்தார். அதற்கு பிறகு அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், பாதாளங்களிலே இறங்கினார், 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றவர்கள் சிகரத்தை அடையும் பொழுது தங்களையே இழக்கிறார்கள், பல அவமானங்களை அடைகிறார்கள், உயிரையே துறக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்து ஒவ்வொருவரையும் உயரத்துக்கு கொண்டு வருகிறார். இந்த உன்னதமான அனுபவத்தை, இந்த உன்னதமான சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஏணி ஏறுவது போன்றதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. படு பாதாளத்திலே விழுந்தாலும் அங்கிருந்து எழும்பி கர்த்தருக்காக பிரகாசிப்பதே கிறிஸ்தவ ஜீவியம். இந்த வருடமும் இந்த ஆன்லைன் வழியாக பல போட்டிகள் நடத்தப்பட்டன. உற்சாகமாய் இதற்கென்று ஆயத்தம் செய்த இளைஞர் இயக்கத்தினுடைய தாம்பரம் குருசேகரத்தின் அனைத்து பொறுப்பாளர்களையும், ஆண்கள் பெண்களாகிய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். உற்சாகமாக 17 சபைகளிலே இருந்து பல இளைஞர்களும் இளம் பெண்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பாடல்கள் பாடியும், வேத வினாடி போட்டியிலே கலந்து கொண்டும், இன்னும் பல முக்கியமான நிகழ்வுகளிலே அவர்கள் பங்கு பெற்றும் இருக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்திலே யார் ஓவரால் ஷீல்டு வாங்குகிறார்கள் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். பரிசு பெறுவது இருக்கட்டும், யார் முதல், யார் இரண்டாவது, யார் மூன்றாவது என்பது இருக்கட்டும். ஐக்கியப்படுகிறோமா? ஒன்றாய் சேர்கிறோமா? ஒரே கருத்தோடு இணைகிறோமா? இந்த பெரிய கிருபையை தந்த கடவுளுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர்தாமே நம்முடைய சபையின் எல்லா சபைகளிலே உள்ள இளைஞர்களை தட்டி எழுப்புவாராக. வருங்காலங்களிலே ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்வதற்கு நம்முடைய சபை பிரிவுகள் தடையாய் இருக்கக்கூடாது, மதம் தடையாய் இருக்கக்கூடாது, நாம் சார்ந்திருக்கிற சமுதாயம் தடையாய் இருக்கக்கூடாது. எல்லா தடைகளையும் மீறி கடவுள் நமக்கென்று முன் வைத்திருக்கின்ற சிகரத்தை அடைய இணைந்த இளைஞர்களாக, ஒருங்கிணைந்தவர்களாக, உற்சாகமானவர்களாக நம் முன் தலைமுறையினரையும் சேர்த்து அரவணைத்து கொண்டு அவர்கள் ஆலோசனையும் கேட்டு அவர்களோடு இணைந்து நமக்கு கீழிருக்கின்ற சிறுவர்களையும் வாரி அணைத்து ஒன்றாய் சேர்ந்து கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற சிகரங்களைத் தொட அன்போடு அழைக்கின்றேன். வருக, இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுக, எல்லா போட்டிகளிலும் பங்கு பெறுக என்று உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் நம்முடைய இந்த சிறப்பான நிகழ்விலே கடவுளுடைய அருட்செய்தியை பகிர்ந்தளிக்க மறைத்திரு அறிவர் கிறிஸ்டியான் சாம்ராஜ் ஐயர் அவர்கள் ஒப்புக்கொண்டு அவர்களுடைய ஆசியுரையையும் அருளுரையும் வழங்கியிருக்கிறார்கள். சபையின் சார்பிலே, சபை சங்கத்தின் சார்பிலே வாழ்த்தையும் நன்றியையும் தெரிவிக்கிறேன். பரிசுத்த வேதாகமத்திலே விழுந்தவர்கள் விழுந்து போனதே இல்லை, விழுந்தவர்களை கர்த்தர் கரையேற்றி இருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார், மேன்மைப்படுத்தி இருக்கிறார். சிறையில் இருந்த பேதுரு, சிறையில் இருந்த பவுல், சிறையில் இருந்த தானியேல் அல்லது சிறையில் இருந்த யோசேப்பு, இவர்களெல்லாம் கீழே தள்ளப்பட்டவர்களைப் போல் காணப்பட்டார்கள். கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். அந்த நம்பிக்கையோடு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து வரலாற்று நிகழ்வுகளும் நம்முடைய காலத்திலும் நடக்க வேண்டும் என்ற விளைவோடு இந்த அருமையான நிகழ்விலே கலந்து கொள்வோம். கர்த்தர்தாமே நம்முடைய இந்த முயற்சிகளை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். எல்லாம் வல்ல கடவுளுடைய அன்பும் கிருபையும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் கர்த்தர் தருகிற சமாதானம் சந்தோஷமும் இந்த நிகழ்விலே பங்கு பெறுகிற அத்தனை பேரோடும் நம்முடைய சபையிலே உள்ள அனைவரோடும் இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்தி கர்த்தர் காப்பாராக. ஆமேன். இறை அமைதியும் இறை ஆசியும் நிறைந்த இந்த இனிய காலை வேளையிலே இறை அருளால் 30வது ஆண்டாக நடைபெறும் இந்த கிரைஸ்ட் ஃபெஸ்ட் நிகழ்ச்சியில் இணையதளத்தின் வழியாக கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இறைமந்தன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்களையும் இளைஞர் இயக்கத்தின் சார்பில் பணிவான தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
இந்நிகழ்ச்சியின் துவக்கம் முதல் இறுதி வரை உடனிருந்து வழிநடத்த எம்பெருமான் இயேசு பிரானை முதற்கண் வேண்டி வரவேற்கிறோம். எம் திருச்சபையின் ஆயர் ரெவரண்ட் டாக்டர் ஜே.ஜி. ஜேக்கப் சுந்தர் சிங் ஐயா அவர்களே, கௌரவ ஆயர் ரெவரண்ட் பி.ஆர். டேனியல் சம்பத்குமார் ஐயா அவர்களே, இறை செய்தியை இளைஞர்களுக்கு பகிர்ந்தளிக்க இணைந்திருக்கும் ரெவரண்ட் டாக்டர் ஏ. கிறிஸ்டியன் சாம்ராஜ் அவர்களே, வேத வினாடி வினா போட்டியை தொடர்ந்து 30வது ஆண்டாக நடத்தி உதவியிருக்கும் திரு ஜோசப் அன்புராஜ் ஐயா அவர்களே, அவருடன் இணைந்து நிகழ்வை சிறப்பித்திருக்கும் திரு சுதாகர் அண்ணன் அவர்களே, பல்வேறு ஊர்களில் இருந்து உற்சாகத்துடன் கலந்து கொண்டிருக்கும் வாலிப உள்ளங்களே, வாலிபர்களை உற்சாகப்படுத்தி உதவும் பொறுப்பாளர்களே, பெற்றோர்களே, எம் பணியை என்றுமே ஊக்கப்படுத்தி ஆதரிக்கும் எம் திருச்சபையின் சபை சங்க செயலாளர் திரு ஜான் பத்மசேகரன் ஐயா அவர்களே, பொருளாளர் திரு ஜோசப் ரவீந்திரன் அவர்களே மற்றும் சபை சங்க உறுப்பினர்களே, எங்களது செயல்பாடுகளில் எம்மை உற்சாகப்படுத்தி உதவும் எம் சபை பெரியோர்களே, உங்கள் அனைவரையும் திரியேக தேவனின் திருநாமத்தில் வருக வருக என இந்த இணைய வழி நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியானதாகவும் உபயோகமானதாகவும் ஆசீர்வாதமானதாகவும் இருக்க வல்லவரின் நாமத்தில் வாழ்த்துக்கள் கூறி மீண்டும் அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறோம். இந்நாளில் நிகழ்ச்சியில் உங்கள் குறைகளை எம்மிடமும் நிறைகளை மற்றோரிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியை இறைவனின் சித்தத்திற்கும் நடத்துனரின் கைக்கும் ஒப்படைத்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமது தாம்பரம் குருசேகரத்தைச் சேர்ந்த கிறிஸ்தவ இளைஞர் இயக்கத்தினர் ஆண்டுதோறும் நிகழ்த்துகின்ற கிரைஸ்ட் ஃபெஸ்ட் என்ற நிகழ்வு இவ்வாண்டும் ஆன்லைன் மூலமாக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அது சிறப்புற நல்ல விதமாக நடந்தேற சபையார் சார்பிலும் சபை சங்கம் சார்பிலும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிரைஸ்ட் ஃபெஸ்ட் 2021 இது 30வது வருடமாக இப்பொழுது நடக்கின்றது. இம்மட்டும் கடவுள் இந்த திருச்சபைக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இளைஞர் இயக்கத்தை சேர்த்து இந்த ப்ரோக்ராம் செய்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களுடைய சிஐஐ இதை சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றார்கள். அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் எங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் மற்ற திருச்சபையோட பார்ட்டிசிபேஷன், இந்த வருடம் 17 திருச்சபைகள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறீங்க. இது எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கின்றது. அதற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த தீமுக்கு ஏற்றபடி சீர் பெறுவோம், சிகரத்தை தொட நாம் தொடர்ந்து சீர் பெறுவோம். அதற்காக அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி இந்த கிரைஸ்ட் ஃபெஸ்ட் 2021 சிறப்புற அன்புடன் வாழ்த்துகின்றோம். நன்றி. தீம் சாங், உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. See
நெக்ஸ்ட் சாங் உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். அடுத்த பாடல், தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? எல்லாரும் சேர்ந்து பாடுவோம்.
தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. கர்த்தருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக கடைசி பாடல், துணை நீரே இயேசுவே, ராஜனே நீர் வாருமே, என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு எல்லாமே நீரே, துணை நீரே இயேசுவே என்ற பாடலை பாடுவோம். எல்லாரும் செப நிலையில் பாடுவோம். காலங்கள் மாறியே புரியாமல் போனதே, துணையாக வந்ததை கண்டே, எனக்காக வந்திரே, சிலுவையை சுமந்திரே, பலியாகி தந்ததை கொண்டே, என்னோடு நீரே இருந்தீர், பாதையில் கூட நடந்தீர், என் பாவத்தை மன்னித்தீர், என் வாழ்க்கையை மாற்றி நீர், துணை நீரே என் இயேசுவே. ராஜனே நீர் வாருமே, என் வாழ்நாள் முழுவதும் எனக்கெல்லாமே நீரே, துணை நீரே என் இயேசுவே. நாம் கண்ணீரின் பாதையில் இருந்த போதெல்லாம் கர்த்தர் நம்மளை பாதுகாத்துக் கொண்டார். நீர் இங்கே இல்லாதிருந்தால் என் வாழ்க்கை வீணாகிவிடுமே, எனக்கு எல்லாமே நீர்தானே, நம்புவேன் இயேசு. சேர்ந்து பாடலாம்.
பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபை சமாதானம் பெறுவதாக. ஆமென். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த கிரைஸ்ட் ஃபெஸ்ட் என்ற இந்த நிகழ்வுக்காக தாம்பரம் டிஎல்சி ஆலயத்திலே ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் கர்த்தாவிலே தொடர்ந்து நடத்துவதற்காக துதிக்கின்றேன். இப்பொழுதும் ஆண்டவரே உங்களுடைய வசனத்தின் வழியாக நீரே எங்களுக்கு பேச வேண்டுமா என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். ஆமென். கிறிஸ்துவுக்குள் என் இளம் உள்ளவர்களே, உங்களை சந்திப்பதில்லை, ஆன்லைன் மூலமாக சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கிரைஸ்ட் ஃபெஸ்ட் என்ற உங்கள் இந்த நிகழ்வை குறித்து நான் ஏற்கனவே பல முறை கேள்விப்பட்டிருக்கின்றேன். பல ஆண்டுகளாக இதை நீங்கள் நடத்துகிறீர்கள். இந்த யூத் ஃபெஸ்டிவல் நீங்கள் தொடர்ந்து விட்டுவிடாமல் ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் நடத்துவது எனக்கு மிகவும் பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. மனதார உங்களை, உங்கள் யூத் ஃபெலோஷிப்பை, மேலும் உங்களை இத்தனை ஆண்டுகள் உற்சாகப்படுத்தின அத்தனை போதகர்மார்களையும், கமிட்டி மெம்பர்ஸையும் மற்றும் அத்தனை நல்ல உள்ளங்களையும் மனதார வாழ்த்துகின்றேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அநேக ஆலயங்களில் இப்படிப்பட்ட ஒரு யூத் ஃபெஸ்டிவல் நடக்க வேண்டும் என்று சொல்லி அங்கிருந்து ஒரு தீ பல ஆலயங்களிலே பரவ கர்த்தர் கிருபை செய்வார். என் அன்பு வாலிப பிள்ளைகளே, சிறப்பாக இதை நடத்தும் முன்னணி வாலிப பொறுப்பாளர்களே, கிரைஸ்ட் ஃபெஸ்ட் 30வது ஆண்டு விழா. 30 ஆண்டுகள் என்பது சாதாரண காரியம் இல்லை. எத்தனை உழைப்பு இதன் பின்னால், எத்தனை உழைப்பு இதன் பின்னால், எத்தனை வேர்வைகள், எத்தனை அர்ப்பணிப்புகள் இந்த 30 ஆண்டுகளில் அடங்கியிருக்கிறது. அதை ஆண்டவர் அறிவார். அதை தம் கணக்குகளில் அவர் வைத்திருக்கின்றார். இந்த கிரைஸ்ட் ஃபெஸ்ட் என்ற யூத் ஃபெஸ்டிவலுக்காக உழைத்த, கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களையும் ஆண்டவர் தம்முடைய கணக்கிலே வைத்திருக்கின்றார். அவர் நிச்சயமாக 30, 60, 100மாக உங்களையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் அவர் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். இன்னும் ஒன்றை நான் சொல்லட்டும். இப்படியாக ஆண்டவருக்கென்று உழைக்கும் வாலிப பிள்ளைகள் தொடர்ந்து உங்கள் பகுதியில், உங்களுடைய ஆலயத்தில் உருவாகட்டும். ஜெபிப்போம், முயற்சி எடுப்போம். பணிகள் தொடரட்டும், பணிகள் தொடரட்டும். அதற்கு அர்ப்பணிப்புள்ள, தாகமுள்ள இளைஞர்கள் முன்வரட்டும். புதிதாக உருவாக்குவோம். கிரைஸ்ட் ஃபெஸ்ட் தொடரட்டும். தாம்பரம் டிஎல்சி ஆலயத்தில் 30th கிரைஸ்ட் ஃபெஸ்ட், அது 40வது கிரைஸ்ட் ஃபெஸ்டாக நாளைக்கு மாறட்டும். 50வது கிரைஸ்ட் ஃபெஸ்டாக மாறட்டும். ஆண்டவர் கிருபை செய்வார், ஆண்டவர் செய்து காட்டுவார். பிரியமான இளம் உள்ளங்களே, தேவை என்ன? ஒரு உயர்ந்த எண்ணம், ஒரு உயர்ந்த எண்ணம், மேலான ஒரு பார்வை, மேலான ஒரு பார்வை, ஒரு பரந்த தரிசனம், ஒரு பரந்த தரிசனம். இது இருந்தால் போதும். என் இளம் உள்ளங்களே, நீங்கள் சாதிப்பீர்கள், நீங்கள் சாதிப்பீர்கள். ஒரு ஒப்பற்ற தீர்க்கமான தீர்மானத்தோடு தொடர்ந்து செயல்படுங்கள். I tell you, my dear young boys and young girls, you will reach the peak. You will reach the peak. உச்சிக்கு நீ செல்வாய், உச்சிக்கு செல்வாய். உன் மூலம் மற்றவர்கள் அந்த உச்சிக்கு அழைத்து செல்லப்படுவார்கள். They will follow you. அது சாத்தியமாகும். வாலிபரே, சாத்தியமாகும். என் சிறு வயதில் என் வீடு பக்கத்தில் அருகில் உள்ள மலைகள் அநேகம் உண்டு. அந்த மலைகளின் மீது நான் ஏறி செல்வது என்னுடைய வழக்கம். எனக்கு ஒரு அருமையான ஒரு நண்பன் ஒருவன் இருந்தான். அவன் பெயர் ஆனந்தராஜ். இந்த மலைகளில் ஏறுவது எங்கள் 2 பேருக்கு ஒரு ஹாபி மாதிரி. எப்போதெல்லாம் லீவ் கிடைக்கிறதோ, லீவு நாட்களிலே அருகில் உள்ள மலைகளை நாங்கள் ஏறி செல்வது எங்களுடைய வழக்கம். அவங்க லீவ் நாட்கள் வந்துவிட்டாலே போதும், மலைக்கு உச்சிக்கு ஏறி செல்வது. கீழே இருந்து மேலே மலை உச்சிக்கு செல்வது என்பது ஒரு பெரிய பயணம், ஒரு பெரிய பயணம். பாதை எங்கும் பல சிரமங்கள் அங்கு உண்டு, பல சிரமங்கள் உண்டு. முள், அடர்ந்த செடிகள், விஷ பாம்புகள், ஆபத்தான வளைவுகள், செங்குத்தான உயர்ந்த பாறைகள். சற்று தவறினால் கீழே சறுக்கி விழுந்து விடுவோம். பல நெருக்கடிகள். இதன் மத்தியில் ஆபத்துகள், சவால்கள் இருந்தாலும் அந்த மலை ஏறுகின்ற பயணம், உச்சிக்கு செல்கின்ற ஒரு பயணம், அது ஒரு தனி அனுபவம். பிரியமானவர்களே, அது ஒரு தனி அனுபவம். மிகவும் சந்தோஷமாக செல்லுவோம். அந்த உயரத்துக்கு, அந்த உச்சிக்கு சென்று விட்டால் நமக்கு அந்த பார்வை, அந்த ஒரு மகிழ்ச்சி, அந்த ஒரு சந்தோஷம் மிகவும் அது
நாம் சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்திலே அது காணப்படும். என் அன்பு வாழ்ந்த பிள்ளைகளே, இன்று கொடுக்கப்படுகிற தலைப்பு, இந்த 30வது ஆண்டு கிரைஸ்ட் ஃபெஸ்டுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ரீச் த பீக். ரீச் த பீக், உச்சத்தை அடைவது. உச்சத்தை அடைவது, அதுதான் தலைப்பு. உச்சத்தை அடைய பிரியமான வாழ்வு பிள்ளைகளே, 2 முக்கியமான உறுப்புகள் நமக்கு தேவைப்படுகின்றது. 2 முக்கியமான உறுப்புகள், அதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 25, 26, 27 இதை குறித்து நாம் தெளிவாக வாசிக்கின்றோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 25. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. உன் கால் நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. இங்கே வேதம் நமக்கு சொல்வது 2 காரியங்கள். உச்சிக்கு செல்ல வேண்டும் என்றால், to reach the peak, நம்முடைய வாழ்க்கையின் உச்சிக்கு செல்ல வேண்டும் என்றால் 2 காரியங்களை, 2 உறுப்புகளை, நம்முடைய சரீரத்தில் இருக்கின்ற 2 உறுப்புகளை வேதம் தெளிவாக காட்டுகின்றது. ஒன்று கண், இன்னொன்று கால். ஒன்று கண், இன்னொன்று கால். எல்லாருக்கும் இருக்கின்றது. அநேகர் ஒருவேளை இந்த பாக்கியம் இல்லாமல் அநேகர் இருக்கலாம். கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர் அநேகருக்கு இதை கொடுத்திருக்கின்றார். மிகவும் முக்கியமான உறுப்புகள். நாம் உச்சிக்கு செல்வதற்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, to go and reach the top of the world, it's also God's wish to bless you and take you to the higher level. நம்முடைய வாழ்க்கையின் மேலே உள்ள இடத்துக்கு கொண்டு செல்வது ஆண்டவருடைய விருப்பம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்களே, கண்கள் மிகவும் முக்கியம். கண்கள் இருந்து பார்வை இல்லை என்றால் என்ன பயன்? கண்கள் இருந்து பார்வை இல்லை என்றால் என்ன பயன்? கண்களின் பார்வை சரியாக இருந்தால் அது போதும், உன்னை வெற்றியின் உயரத்திற்கு அது கொண்டு செல்லும். மீண்டுமாக சொல்கின்றேன், பார்வை சரியாக இருந்தால் அது போதும், உன்னை வெற்றியின் உயரத்திற்கு அது உன்னை கொண்டு செல்லும். அதனால்தான் வசனம் 25 நாம் வாசிக்கிறோம், உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. இது முக்கியமான அடிப்படையான ஒரு குறிப்பு. அடிப்படையான குறிப்பு 25ஆம் வசனத்திலே நாம் சொல்கிறோம், இங்கே நாம் வாசிக்கிறோம், கண்கள் நேராய் நோக்க கடவது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான இளம் உள்ளங்களே, 27 வாசிக்கிறோம், வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே. உன் பார்வை நேராக இருக்கட்டும், அது நேர்த்தியாக இருக்கட்டும். உன் பார்வை நேராக இருக்கட்டும், அது நேர்த்தியாக இருக்கட்டும். இந்த பக்கம் அந்த பக்கம் சாயாதே. ஆனால் சாயும்படியாக பல நெருக்கடிகள், வாய்ப்புகள் உன் பக்கமாகவே வரும். I repeat, சாயும்படியாக, வலதுபுறமாக இடதுபுறமாக பார்வைகளை திருப்பும்படியாக, கண்களை திருப்பும்படியாக வாய்ப்புகள் உன் பக்கமாகவே வரும். முன்பெல்லாம் பாவம் செய்ய வாய்ப்புகள் வராது. ஆனால் நீ கடவுளின் வார்த்தையை கேட்டு நீ ஒரு நல்ல தீர்மானங்களை எடுக்கும் பொழுது, பாவம் செய்ய, விலகி போக, தவறி போக வாய்ப்புகள் வந்து குவியும். உன் பக்கமாகவே வந்து குவியும். என் அன்பு இளம் உள்ளங்களே, என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கவனம். Be careful, be watchful. பிசாசு உன்னை பின்வாங்க செய்வான். வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பான், வழிகளை சொல்லிக் கொடுப்பான், உணர்ச்சிகளை தூண்டி விடுவான். கண்கள் பார்வை தவறினால் அது ஆபத்தாக ஒருவேளை போய் முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இளம் உள்ளங்களே, வேதத்தில் ஒரு வாலிபனை குறித்து நாம் வாசிக்கின்றோம். இந்த நாட்களிலே நான் என்னுடைய பகுதியும் காலையில எழுந்தவுடன் நான் வாசிக்கும் போது அவனை குறித்து தான் இந்த நாட்களில் நான் வாசித்துக் கொண்டு வந்தேன். அவனுடைய பெயர் சிம்சோன். சிம்சோனின் வார்த்தையை கேளுங்கள். நான் ஆழமாக இதுக்காக செல்ல விரும்பவில்லை, ஆனால் அவன் சொன்ன ஒரு வார்த்தையை மட்டும் நான் வாசிக்க விரும்புகின்றேன். நியாயாதிபதிகள் பழைய ஏற்பாட்டில் இருக்கின்றது. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். அவன் சொல்லுகின்றான், ஒரு பெண்ணை கண்டேன், அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். ஒரு பெண்ணை கண்டேன்,
அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்று பெற்றோர்களை பார்த்து சொல்லுகின்றான். பெற்றோர்களை பார்த்து சொல்லுகின்றான். எங்கேயோ அவன் போய்கொண்டே இருக்கிறான். போற பாதையிலே வழியில கண்கள் தவறி போகின்றது. அவனை பார்த்து விட்டு வந்து ஏற்கனவே முடித்து விட்டான். வந்து சொல்கின்றான் பெற்றோர்கிட்ட, ஒரு பெண்ணை கண்டேன், அவளை என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் வேண்டாம் வேண்டாம் என்று தெளிவாக சொல்லுகின்றார்கள். வேண்டாம்பா வேண்டாம்பா வேண்டாம், அந்த 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 பெண் வேண்டாம், அவளுக்கு தெளிவாக சொல்லுகின்றார்கள். ஒருவேளை கெஞ்சி பார்த்திருப்பார்கள், சொல்லி பார்த்திருப்பார்கள், எத்தனையோ முறை பேசி பார்த்திருப்பார்கள். அவன் கேட்கவில்லை, அவன் கேட்கவில்லை. அவன் கண்கள் கண்டது, அவன் பார்வைகள் அந்த திசையை நோக்கி சென்றது. அவள் யார், எப்படிப்பட்டவள், எனக்கு சரிப்பட்டு வருவாளா, என்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வருவாளா என்று அவன் யோசிக்கவில்லை. ஒன்றும் யோசிக்கவில்லை. ஆண்டவரின் சித்தத்தை அவன் கேட்கவில்லை. அதான் முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவரின் கடவுளின் சித்தத்தை அவன் கேட்கவில்லை. இந்த சிறிய கண்கள் பார்க்கிறது, இவள் எனக்கு சரிப்பட்டு வருவாளா, ஆண்டவருடைய சித்தத்தை அவன் கேட்கவில்லை. கண்கள் கண்டது, அவளை என்னுடைய கண்ணுக்கு பிரியமானவள். பெற்றோர்கிட்ட போய் சொல்றான், முடிச்சு வைங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். நடந்தது என்ன? கடைசியில் அவளே அவன் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்து அவனை காட்டிக் கொடுக்கிறாள், அவனை காட்டிக் கொடுக்கின்றாள். அதிலிருந்து அவன் வாழ்க்கை சிறிது சிறிதாக வீழ்ச்சியை நோக்கி சென்றது. யார் எனக்கு பிரியமானவள் என்று சொல்லி சொன்னானோ அவளே அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக மாறினாள். ஆனால் இந்த சிம்சோனோ உச்சிக்கு செல்ல வேண்டியவன், உயரத்துக்கு செல்ல வேண்டியவன், சிகரத்தை நோக்கி அவன் செல்ல வேண்டியவன். அதற்காகவே கர்த்தர் அவனை படைத்தார், அவனை உருவாக்கினார். பிரியமான இளம் உள்ளங்களே, அதற்காகவே கர்த்தர் சிம்சோனை அழைத்தார், உருவாக்கினார். அவனை ஒரு வித்தியாசமாக அவனை படைத்தார். யாருக்கும் இல்லாத, யாருக்கும் கிடைக்காத ஒரு வல்லமையை, ஆவியை அவனுக்கு கொடுத்தார். ஒரு விசேஷித்த பலன் அவனுக்காக இருந்தது, விசேஷித்த பலன். என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு இளம் வாலிப உள்ளங்களே, மேல் நோக்கி உயரத்திற்கு செல்ல வேண்டிய சிம்சோன் படுகுழிக்கு தள்ளப்பட்டான். ஆமாம், வலைக்கு அவன் விழுந்து போனான். எத்தனை பரிதாபம் பாருங்கள், எத்தனை பரிதாபமான முடிவு. அவனுக்கு இருந்த வல்லமை, அவனுக்கு இருந்த கிருபை, அவனுக்கு இருந்த ஒரு அனாயிண்டிங் அந்த நாட்களில் வேறு யாருக்குமே இல்லை. கடவுளை மட்டும் ஆண்டவருடைய சித்தத்தை அவன் கேட்டிருந்தால் அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை வித்தியாசமான லெவல்ல போயிருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, பரிதாபம். காரணம் அவன் பார்வை பழுதாய் போனது, பார்வை தவறிவிட்டது. கடவுளின் சித்தத்தை, அவனுடைய திட்டத்தை நோக்க வேண்டிய பார்வை வேறு இடத்தில் சென்றது. அதுவே அவனுக்கு படுகொழியாக மாறியது. பிரியமானவர்களே, என் அன்பு உள்ளங்களே, என் அன்பு பிரியமான, நான் அதிகமாக நேசிக்கின்ற வாலிப உள்ளங்களே, சங்கீதம் 16:8 வாசிக்கின்றோம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன், நான் அசைக்கப்படுவதில்லை. I have set the Lord always before me, I shall not be moved. I have set the Lord always before me, I shall not be moved. கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கின்றேன். My dear young people, let your eyes be upon the Lord. Let your eyes be upon the Lord. Set your focus on the cross and Lord Jesus Christ. அப்பொழுது உன் வழிகள் நிலைவரப்பட்டிருக்கும். அப்பொழுது உன்னுடைய வழிகள், உன்னுடைய எதிர்காலம் நிலைவரப்பட்டிருக்கும். ஒரு மகிமை உனக்கு முன்பாக காணப்படும். என் அன்பு இளம் உள்ளங்களே, பார்ப்பதெல்லாம் அல்லது பார்த்த அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளாதே, அடைய வஞ்சிக்காதே. காணப்படுவதெல்லாம் நமக்கு ஏற்றதாக அநேக சமயத்தில் இருக்காது. ஏமாற்றிவிடும், உன்னை ஏமாற்றிவிடும். தவறான தீர்மானங்களை எடுக்க தோன்றும். கிறிஸ்துவுக்கு பிரியமான இளம் உள்ளங்களே, பின்பற்ற உனக்கு ஒன்று தேவை. நீ பின்பற்ற உனக்கு யாரோ ஒருவர் தேவைப்படுகின்றது. இல்லை என்றால் உச்சத்திற்கு நீ செல்ல முடியாது. வழிகாட்ட ஆட்கள் இருக்காது. பாதை மாறக்கூடும். உன்னுடைய இலக்கு அடையாமல் போய்விடும். என் அன்பு வாலிபரே, நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். உன்னுடைய வாழ்க்கையில்
நீ ஒருவேளை என்னுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீ உங்களுடைய வயது 16 இருக்கலாம், அல்லது 20 இருக்கலாம், அல்லது 25 இருக்கலாம், அல்லது 26 இருக்கலாம். பலவிதமான சவால்கள், கேள்விகள் உனக்கு முன்பாக காணப்படலாம். நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம், இன்னும் நீ சாதிக்க வேண்டியது அநேகம் உள்ளது. நீ இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டியது ஏராளம் உள்ளது. உன் மூலமாக உன்னுடைய இந்த உலகத்திற்கு, நீ சுற்றி இருக்கின்ற இடத்திற்கு, உன்னுடைய நண்பர்களுக்கு, உன்னுடைய பெற்றோர்களுக்கு, இந்த உலகத்திற்கு நீ கொடுக்க வேண்டியது அநேகம் இருக்கின்றது. மேலே ஏற வேண்டும், மேலே ஏற வேண்டும். சில சமயங்களில் வழிகள் இருக்கும், அல்லது வழிகள் இல்லாமலே இருக்கும். சில சமயத்தில் நமக்கு பாதைகள் தோன்றும், அல்லது பாதைகள் தோன்றாமலே இருக்கலாம். எந்த பக்கம் செல்வது என்று சொல்லி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை படைத்தவர் அழைக்கின்றார். There is a God who loves you and he calls you to it. He invites you to it. இன்றைய இளைஞர்களின் பெரிய சவால் என்ன தெரியுமா? யாரை நான் பின்பற்றுவது? Whom should I follow? Whom should I follow? யாரை நான் பின்பற்றுவது? யாரை நான் மாடலாக வைப்பது? மாடல் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் உண்டு. உலகத்தில் நீ எடுத்துக்கொண்டால் எல்லா கண்டங்களிலும், எல்லா நாடுகளிலும், எல்லா ஊர்களிலும் மாடல் என்று சொல்லி அநேகர் உண்டு. ஆனால் இவர்களில் நான் யாரை வைப்பது, யாரை தெரிந்து கொள்வது? என் கண்கள் அவரை பார்க்க விரும்புகிறது, பின்பற்ற விரும்புகிறது. கண்கள் காண, பார்வைகள் பார்க்க, கால்கள் நடைபோட இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கின்றது. என் அன்பு வாலிப பிள்ளைகளே, who is my model? Who is my model? நான் யாரை பின்பற்றுவது? Whom should I follow? இதுதான் உன் வாழ்க்கையின் பயணம். இதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் பயணம். ஒரு முக்கியமான ஒரு பயணம். பயணத்தில் பாதைகள் தவறிவிடக்கூடாது, மாறிவிடக்கூடாது. மிகவும் கவனமாக செல்ல வேண்டும், கவனமாக செல்ல வேண்டும். இன்றைக்கு நான் ஒரு வசனத்தை சொல்ல விரும்புகின்றேன். அவரையே நான் இன்றைக்கு ஆணித்தரமாக உனக்கு அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் எப்படியாக வாசிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கின்றேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். I am the light of the world. The person who follows me will never live in darkness but will have the light that gives life. எத்தனை ஒரு உறுதியான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். எத்தனை ஒரு உறுதியான ஒரு ஸ்டேட்மெண்ட். நானே I am the light of the world. I am the light of the world. நானே ஒளி, நானே ஒளி. வேறு ஒளி இல்லை பிரியமானவர்களே. வேறு ஒளி நமக்கு கொடுக்கப்படவில்லை. No other light in this world. No other light for you and for me. கொடுக்கப்படவில்லை பிரியமானவர்களே. தைரியமாக சொல்லுகின்றார், என்னை பின்பற்றுகிறவன் அவன் இருளிலே நடக்க மாட்டான், ஜீவ ஒளியை அவன் அடைவான். ஜீவ ஒளியை அடைவான். இந்த உலகத்திலே நீ பார்ப்பது வெறும் ஒளி மட்டும்தான், வெறும் ஒளி மட்டும்தான். ஆனால் ஆண்டவர் கொடுப்பதோ ஜீவ ஒளி, ஜீவ ஒளி. லைட் ஆஃப் தி வேர்ல்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, but he will have the light that give life, that give life. இந்த இயேசுவை நீ பின்பற்றதினால் உனக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய பாக்கியம் ஜீவ ஒளி. இந்த ஜீவ ஒளி உன்னை சகல நாளும் வழிநடத்தும். மரண இருளின் பள்ளத்தாக்குகளிலே, பாவ ஆபத்துகளிலே, கடும் வாழ்க்கை போராட்டங்களிலே, இளம் வாலிப சோதனைகளிலே இந்த ஜீவ ஒளி உன்னை வழிநடத்தும், உன்னை தப்புவிக்கும். என் அன்பு வாலிபரே, படிப்படியாக நீ உச்சியின் சிகரத்திற்கு கொண்டு செல்லப்படுவாய். God will take you. God will take you. You will see it. கிறிஸ்துவுக்குள் அருமையான இளம் உள்ளங்களே, you will reach the peak. You will reach the peak. நீ சொல்லலாம், எனக்கு நான் அதுக்கு பாத்திரவனே கிடையாது, என்கிட்ட பணம் இல்லை, எனக்கு பலன் இல்லை, எனக்கு அதிகாரம் இல்லை, எனக்கு பலவிதமான வசதிகள் இல்லை. But the God who has promised, he will take you to the peak. என் அன்பு வாலிபரே, ஒருவேளை இன்று உன் வாழ்க்கையில் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றாயா? நன்றாகத்தான் போய் கொண்டிருந்தாய். மேலே சிகரத்தை நோக்கி உச்சிக்கு போய் கொண்டிருந்தாய். ஏதோ ஒரு சிறிய சூழ்நிலை, ஒரு சிறிய ஒரு தவறான தீர்மானம், ஒரு தவறான பார்வை, ஒரு தவறான ஒரு கண் பார்வை உன்னை சறுக்கி விழ செய்தது. ஒருவேளை நீ சறுக்கிக் கொண்டிருக்கலாம், ஒருவேளை நீ பின்வாங்கி போய் கொண்டிருக்கலாம். Are you struggling with your personal life? என் அருமையான இடம் உள்ளவர்களே, ஒரு
மாபெரும் எதிர்காலம் திட்டத்தோடு இன்றைக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கின்றார். உன்னை அவர் அழைக்கின்றார். உனக்காக ஒரு வரைபடம், ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆண்டவர் வைத்திருக்கின்றார். உன்னுடைய எதிர்கால திட்டங்கள் அவருடைய கையில் இருக்கின்றது. உன்னை அழைக்கின்றார். பிரியமான சகோதரே சகோதரி, அருமையான வாலிப பிள்ளைகளே, சற்றும் சந்தேகப்படாமல் இன்று மீண்டும் எழுப்பி மேலே come up, rise up. அன்பர் உன்னை இன்று அழைக்கின்றார். You are not alone in your travel. You are not alone in your journey. Just look at Jesus and follow him. You will make it. And never give up. உன் கண்களை மட்டும், உன் பார்வையை மட்டும் சிதற விடாதே. எங்கும் சிக்கிக் கொள்ளாதே. மிகவும் கவனம். ஐக்கியத்தை விட்டுவிடாதே. தேவ பிள்ளைகளின் ஐக்கியத்தை, ஜெப ஐக்கியத்தை விட்டுவிடாதே. என்னுடைய கல்லூரி நாட்களிலே ஜெபிக்கின்ற ஒரு ஐக்கியத்தை நான் தேடி போன நாட்கள்லாம் உண்டு. கர்த்தர் என்னை காப்பாற்றினார், வழிநடத்தினார். பிரியமான இளம் பிள்ளைகளே, உன்னுடைய தனி ஜெபம் உனக்கு உதவும். உன்னுடைய வேத வாசிப்பு, தினமும் வேதத்தை வாசித்து தியானிக்க ஆரம்பி, நேசிக்க ஆரம்பி. கர்த்தர் உன்னை கரை சேர்ப்பார், உச்சிக்கு கொண்டு சொல்லுவார். நீ உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய சிகரத்தை நோக்கி மேலே செல்வாரே. உன்னை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்வார். God will help you reach the peak. It is possible even today, even for you. Jesus will help you. Amen. Reach the peak. Amen. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிருச்சு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் எவ்வளோ ஸ்கோரில் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இண்டிவிஜுவல்ஸ்க்கு. ஓகேவா? உங்களுக்கு நீங்கள் எது தப்பாக ஆன்சர் எழுதியிருக்கீங்களோ அதோட கரெக்ட் ஆன்சர்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு ரவுண்ட் இருக்கு. அது முடிச்ச உடனே நம்ம வந்து ஓவராலா பார்த்துட்டு we will take only the top 6. இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிற உங்கள் 6 குழுவினரையும் வாழ்த்துகிறோம். 8 சுற்றுகள் கொண்ட இந்த இறுதி சுற்றிலே மேற்கொண்டு நடக்க வேண்டிய காரியங்களை பின்னராக நாங்கள் கூறுவோம். அதற்கு முன்பாக இந்த நாளின் வேத வினாடி வினா நிகழ்ச்சிக்கான ஆதி ஆகமத்தை பற்றிய ஒரு சிறு குறிப்பை உங்கள் நடுவிலே பகிர்ந்து கொண்டு நேரடியாக நாம் வினாடி வினா நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். ஆதி ஆகமம் 50 அதிகாரங்களை நாம் 2ஆக பிரிக்கலாம். 1 முதல் 11 வரையுள்ள அதிகாரங்கள் 4 முக்கியமான நிகழ்ச்சிகள். 12 முதல் 50 வரையிலே 4 முக்கியமான மனிதர்கள். அவ்வளவுதான். முதல் 11 அதிகாரங்களிலே முதல் 2 அதிகாரங்கள் 1, 2 கிரியேஷன், படைப்பு. 3 முதல் 5 வரையுள்ள அதிகாரங்களிலே கரப்ஷன். 6 முதல் 9 வரையுள்ள அதிகாரங்களிலே கண்டம்னேஷன். 10, 11 அதிகாரங்கள் கன்ஃபியூஷன். 4C எளிதாக நினைவில் வைத்துக் கொள்ளலாம். அடுத்த 50ஆம் அதிகாரம் வரைக்கும் 12 முதல் 50 வரையுள்ள அதிகாரங்களிலே 4 முக்கியமான மனிதர்கள்: ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. அவ்வளவுதான். ஒரு கதையை போல இந்த ஆதியாகம புத்தகத்தை அப்படியே நாம் படித்து முடிக்கலாம். ஒரே விதமான பொய் சொன்ன தகப்பன் மகன் யார்? Abraham and Isaac. Abraham and Isaac. ஆபிரகாமும் ஈசாக்கும். சரியான விடை. You get 10 points. Next church, Kellys. உங்க நம்பர்மா? Number 6. Number 6. முதல் திராட்சை தோட்டம் நாட்டினதாக சொல்லப்பட்ட மனிதன் யார்? நோவா. சரியான விடை. வெரி குட், எக்ஸலென்ட். நெக்ஸ்ட் சர்ச், மங்களபுரம். Number 8, brother. Number 8.
ஆகாயத்துள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் எவற்றை ஆகாரமாக கொடுத்தார்? போஜன பதார்த்தங்கள். போஜன பதார்த்தங்களா? சாரி. ஓகே, ஒரு போஜன நிமிஷம். பதார்த்தங்களா? சொல்லு சொல்லு. பூமியில் ஊறும் பிராணிகள். பூண்டுகள் அங்கிள். பசும் பூண்டுகள். டைம், இட்ஸ் டைம். பசும் பூண்டுகள். பசும் பூண்டுகள். பசும் பூண்டுகளா? ஓகே, பசுமையான சகல பூண்டுகளை கொடுக்கலாமா? ஓகே, that's the answer. Correct answer. Correct answer. Very good. அன்பான இறை மக்களே, பல்வேறு திருச்சபைகளின் ஆயர் பெருமக்களே, வாலிப தம்பி தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 30வது ஆண்டாக கடவுளின் பேரருளால் நடந்து முடிந்திருக்கும் கிரைஸ்ட் ஃபெஸ்ட் நிகழ்ச்சியின் நிறைவு நேரத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் பரிசளிப்பின் நேரம் இது. முதலாவதாக வேத வினாடி வினா போட்டிக்கான பரிசுகளை வழங்க அவற்றை அறிவிக்க எங்கள் சபை சங்க உறுப்பினர் மிஸ்ஸஸ் ஆக்னஸ் பத்மலேகா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பைபிள் குஸ், தேர்ட் பிரைஸ் டிஎல்சி அருணார் சர்ச் கெல்லிஸ். செகண்ட் பிரைஸ் டிஎல்சி அருணார் சர்ச் பொன் அமராவதி. ஃபர்ஸ்ட் பிரைஸ் சிஎஸ்ஐ சென்ட் ஸ்டீவன் சர்ச் வில்லிவாக்கம். இப்போ இந்த சுற்றுக்கான எண்கள் நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டியது 16லேருந்து 30. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் செகண்ட் ரவுண்டும். மதிப்பெண்கள் ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் 10 மதிப்பெண்கள். பாசிங் கிடையாது, நீங்க கெஸ் பண்ணலாம். ஓகே, அந்த சர்ச்சுக்கு தெரியலனா அந்த சர்ச் டைம் இருக்கிறதுக்குள்ள நீங்க சொல்லி அவங்க வந்து அந்த சர்ச் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா அந்த சர்ச்சுக்கு தான் மதிப்பெண்கள் போகும். சரியா? ரைட், சரி. சென்ட்ரான் பாளையம் சர்ச் இருக்கீங்களா? ஓகே, 16லேருந்து 30க்குள்ளாக ஒரு நம்பர் சொல்லுங்க. நம்பர் 17 நம்பர் 17 17. ஒரு நபரினுடைய பெயர். ஆபேல். ஆபேல் சரியான பதில், 10 மதிப்பெண்கள். சென்ட்ரான் பாளையம் 10 மதிப்பெண்கள். அடுத்த சர்ச் கொண்டஞ்சேரி சர்ச். ரெடியா இருக்கீங்களா? என்ன நம்பருங்க? நம்பர் 24. நம்பர் 24. ஒரு இடத்தினுடைய பெயர். நட்சத்திரம். அப்படியே நீங்க யோசிச்சீங்கன்னா அந்த பிக்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஏர்மோன் சரியான பதில், 10 மதிப்பெண்கள். அடுத்த சர்ச் அடைக்கல சர்ச் பிரசவாக்கம். 16. ஒரு நபரின் பெயர். எலிசா சரியான பதில். அடுத்ததாக மெமரோ பிப்ளியா என்கிற வேத அறிவு போட்டிக்கான பரிசுகளை அறிவிக்க
சபை சங்க உறுப்பினர் திரு சி ஜேம்ஸ் ரபிராயர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். Third prize, TLC St. John Church, Kadaperi. Second prize, TLC Kadiralayam Pandur. First prize, CSI Stephen Church, Villivakkam. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க அனைவரையும் கர்த்தருடைய நாமத்தினால வாழ்த்துதல் தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்க பண்ண அந்த ஸ்கிட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஒவ்வொன்றும் ரொம்ப அழகா ரொம்ப கிளியரா உட்காந்து வாட்ச் பண்ணேன். உங்களுக்கு நீங்க பண்ண அந்த ஸ்கிட்டோடைய தீம், அப்புறம் உங்களுக்கு பேசின டயலாக்ஸ், அப்புறம் நீங்க பண்ண ஸ்கிட் பண்ண டைமிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரு சில பேருக்கு மாத்திரம் கொஞ்சம் வித்தியாசப்பட்டது. மற்றபடி ஒன்றுமே தப்பு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களை டெவலப் பண்ணி இன்னும் நான் சிறப்பாக வாலிப நாட்களில் ஆண்டுக்காக இவ்வளோ நீங்கள் செஞ்சுருக்கீங்க. இன்னும் நீங்கள் அதிகமாக செய்ய முடியும். கர்த்தருக்காக காரியங்களை இந்த வாலிப நாட்களில் இன்னும் அதிகமாக செய்யுங்க. இந்த காலங்களில் இன்னும் கர்த்தர் அவருடைய பணியை செய்யறதுக்காக வாலிபர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். வாலிபர்களாக நீங்கள் அவருடைய பணியை இன்னும் அதிகமாக செய்வதற்கு ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய யூத் ஃபெலோஷிப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஐக்கியத்தில் நீங்கள் செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் உங்களோட வந்து ஒவ்வொரு சர்ச்சஸையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொரு சர்ச்சஸ்க்காக நான் தேங்க் பண்ணுறேன். உங்களையும் உங்களுடைய எல்லா படிப்பு வேலைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் நன்றி. தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு சிஏ நடத்தின கிரைஸ்ட் ஃபெஸ்ட் இதில் வந்து ஸ்கிட்டுக்காக ஜட்ஜஸாக எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. இதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா சர்ச்சும் உண்மையிலே சொல்கிறாங்க, கடவுளோட கிருபை அவங்களோட ஸ்கிட்டில் தெரிஞ்சுது. எல்லாரும் அவங்க எஃபர்ட் போட்டிருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எல்லா ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. குறிப்பாக அவங்க கொடுத்துருந்த 7 minutesல அவங்க போட்டிருந்த எஃபர்ட், அந்த தீம் பேஸ்டாக அவங்க ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அவங்க கொடுத்த என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஜஸ்ட்டு பாயிண்ட்ஸில் தான் டிசிஷன் எடுக்க முடியுமா இருந்துச்சு. குறிப்பாக 2-3 சர்ச்சில் பார்த்தோம், இந்த ஃப்ளாஷ்பேக் கொண்டு போகிறதெல்லாம் நல்லா அழகாக எடுத்திருந்தாங்க. இன்னொரு சர்ச்சில் வந்து அவங்க சொல்கிற வசனங்கள் தீம் பேஸ்டாக ஒருவரையும் எல்லாத்தையும் ஃப்ளாஷ்பேக் கொண்டு வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் கடவுளோட கிருபை நல்லா இருந்துச்சு. ஸ்கிட்டில் சொன்னதுக்கு இது நல்லா மென்மேலும் வளரணும். இதற்காக ரொம்ப நன்றி சொல்கிறேன். எல்லாரையும் வாழ்த்துறேன், நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. அடுத்ததாக ஸ்கிட் குறு நாடக போட்டிக்கான பரிசுகளை அறிவிக்க எங்கள் சபை சங்க உறுப்பினர் திரு ஜே சாலமன் சந்திரன் அவர்கள். 3ஆம் பரிசு TELC அருள்நாதர் சர்ச், கில்லிஸ். இந்த சீசன் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எப்படி முதல்ல நிறைய ஹர்டல்ஸ் தாண்டி நம்ம போறாங்களோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் நிறைய ஹர்டல்ஸ் தாண்டி நம்மளுடைய பீக்கை போய் அடைய வேண்டியது இருக்கு. 2ஆம் பரிசு TELC அற்புதநாதர் சர்ச், வில்லிவாக்கம். கிறிஸ்தவ விசுவாசிகளே, இவ்வுலகில் நமக்கு ஏற்படும் இன்னல்களில் இருந்து நமக்கு சிகரமாக இருக்கக்கூடிய நித்திய ஜீவனை அடைய வேதம் சொல்லி இருக்கக்கூடிய வசனங்களை நாம் கைப்பிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதல் பரிசு TELC சென்ட் ஜான்ஸ் சர்ச், கடப்பேரி. உன் கண்ணிமைகள் உனக்கு முன்பாக செவ்வையாய் பார்க்க கடவுது. உன் நடைகளை சீர்தூக்கிப்பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டதாக இருக்கும். இந்த வசனத்தின்படி நடந்துக்கிட்டாலே போதும்டா, நம்ம முன்னேறிடலாம்டா. கண்டிப்பாக நான் இதன்படி நடக்க நான் ட்ரை பண்ணுறேன்டா. பரிசு பெற்ற அனைத்து சபை பிள்ளைகளுக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
Hello everyone, this is Hamilton. I am one of the judges for this competition. Firstly, I would like to thank all the people who have participated in this event. I totally appreciate the effort that you guys have put into. எல்லா குரூப்ஸும் நல்லா பாடினாங்க. There were few teams wearing matching outfits, color coordinating, and there was this team who came with their own song. It was absolutely great to see all of that. So it was definitely hard for me to pick top 3 from the list. Still, this competition falls under a format. We had to do that, so we did that based on few criterias. But at the end of the day, what I feel is we are so privileged and blessed to have this talent. Not everyone has this, so let's use this and keep glorifying His name. Stay safe. All the very best. God bless. அடுத்ததாக குரூப் சிங்கிங் குழு பாடல் போட்டிக்கான பரிசுகளை அறிவிக்க எங்கள் சபை சங்க உறுப்பினர் திரு டி பீட்டர் சுகுமார் அவர்கள். Third prize TELC அருள்நாதர் சர்ச் கெலிஸ். Second prize TLC கதிராலயம் பாண்டூர். First prize TLC Pavanasar Church Bangalore. ஹாய், ஹலோ, வணக்கம். என்னை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி நீங்கள் என்னுடைய ஏவி பார்த்துருக்கலாம். கிரைஸ்ட் ஃபெஸ்ட்டுக்காக இப்போ வரேன். கிரைஸ்ட் ஃபெஸ்ட் வந்து ஒரு நல்ல அருமையான நிகழ்ச்சி. நான் தாம்பரம் டிஎல்சி சர்ச்சில் ஆர்கனைஸ்டாக ஒரு 10 வருஷம் இருந்தேன். அப்போ ஒவ்வொரு வருஷமும் அது நடக்கும். அது ரொம்ப நல்ல நிகழ்ச்சி. அதில் பங்கெடுத்துக்கிற நடத்துகிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இதில் சிங்கிங் காம்படிஷனில் பாட்டு பாடுற போட்டியில் பங்கெடுத்த எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காணொளி மூலமாக சிஐ நடத்தும் கிரைஸ்ட் ஃபெஸ்ட் 21இல் பங்கு கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சோலோ சிங்கிங் காம்படிஷனுக்கு ஒன் ஆஃப் த ஜட்ஜஸாக போட்டதுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதில் எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸ் நல்லா பாடியிருக்கீங்க. ஸோ யூ ஹவ் சங் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பட் சின்ஸ் இட் இஸ் அ காம்படிஷன் வி ஹாவ் டு ரேங்க் இட். ஸோ பேஸ்ட் ஆன் சம் criteria like the ragam, talam, and then the overall performance and also the selection of song, we have ranked it and provided the result. So irrespective of that, thank you for the participation and keep rocking for Christ. All the best. All the best CII too. அடுத்ததாக சோலோ சிங்கிங் தனி பாடல் போட்டி அதற்கான பரிசுகளை அறிவிக்க எங்கள் சபை சங்க உறுப்பினர் டாக்டர் பி சாமுவேல் ஆசீர்வாதம் அவர்கள். மூன்றாம் பரிசு டிஎல்சி ஹோலி பெத்லஹேம் சர்ச் செவாபேட்.
எத்தனை தீரல் என் பாவம் என் தேவனே, எளியன் மேலிரங்கையனே. பத்தமுன்மேல் எனக்கில்லை என்பேனோ, பணிந்திடல் ஒழிவேனோ. இரண்டாம் பரிசு டிஎல்சி செயின்ட் ஜான்ஸ் சர்ச், சென்றாயன் பாளையம். எனக்கொத்தாசை வரும் பர்வதம், நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும். முதல் பரிசு டிஎல்சி கதிராலயம், பாண்டூர். திரியேக பரதேவா, நெருமேவும் முருகோவா, சித்தம் இறங்கி காத்து கிறிஸ்தின் முகத்தை பார்த்து, சர்வேஸ்வரா ஏழை பாவியின் பேரிலே தயவாயிரும் சுவாமி. பரிசு பெற்ற மற்றும் பங்கு பெற்ற அனைத்து சபை பிள்ளைகளுக்கும் எங்களது வாழ்த்துக்கள். அன்பிற்குரியவர்களே, அருளுரையாளராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த அருளுரை போட்டியில் நடுவராக அமர்ந்து உங்களுடைய அருளுரைகளை கேட்க ஆண்டவர் எனக்கு தந்த வாய்ப்பிற்காக நான் ஆண்டவரை போற்றுகிறேன். அருளுரை ஒரு கலை, அருளுரையாளர் ஒரு கலைஞர். எனவே அருளுரையை நாம் தகுந்த ஆயத்தத்தோடு ஆயத்தம் செய்து அதை ஆற்றுவது கலைஞருடைய பொறுப்பாக இருக்கின்றது. ஆயத்தம் இல்லாமல் அருளுரை ஆற்றுவது மிக கடினம். இளவயதிலேயே இக்கலையை உணர்ந்து இக்கலையில் ஆர்வம் கொண்டு அதில் சில உருவாக்கங்களை பெற்று ஆயத்தத்துடன் அதனை வெளிப்படுத்திய அன்பு தம்பி தங்கையரை நான் வாழ்த்துகின்றேன். மிக அழகாக நீங்கள் அருளுரை ஆற்றினீர்கள். ஒரு அருளுரையின் முக்கிய கூறுபாடுகள் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் 3 கருத்துக்களை சொல்வார்கள். ஒன்று, எடுத்தல், தொடுத்தல், முடித்தல். ஒரு அருளுரையை எப்படி தொடங்குகின்றோம், அதனை எப்படி கோர்வையாக தொடுத்து வழங்குகின்றோம், அதை எப்படி முடித்து நிறைவு செய்கின்றோம். 5 நிமிடங்களில் தலைப்பு சார்ந்து மிக அழகாக நீங்கள் அருளுரை ஆற்றினீர்கள். இறைவேண்டலோடு நீங்கள் ஆரம்பித்தீர்கள், இறைவேண்டலோடு நிறைவு செய்தீர்கள். அது அருளுரைக்கு அழகு. சிலர் பாடல்களை பாடி, பொருத்தமான பாடல்களை பாடி நிறைவு செய்தார்கள், சிலர் தொடங்கினார்கள். அப்படி என்றால் ஒரு அருளுரையினுடைய சிறப்புகளை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள், நல்ல அருளுரைகளை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகின்றேன். எனவே மிக சிறப்பாக நீங்கள் அருளுரை ஆற்றி இருக்கிறீர்கள். அதன் அடிப்படையில் மதிப்பீடுகளை செய்து நான் அனுப்பியிருக்கின்றேன். அதில் நிச்சயமாக 3 பேர் பரிசு பெறுவார்கள். ஏனையோருக்கு பாராட்டுக்கள். உங்கள் அனைவரையும் நான் பாராட்டுகின்றேன். மிக தெளிவாக தலைப்பு சார்ந்து பேசி, பொருத்தமாக பேசி, ஆங்கிலத்தில் பேசும்போது கூட மிக அழகாக சரளமாக பேசி, எடுத்த பகுதியை நீங்கள் சார்ந்து நீங்கள் அருளுரையாற்றி இருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் எந்நாளும் நின்று
நிலவுவனவாக. ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி. அடுத்ததாக ப்ரீச்சிங் பிரசங்க போட்டி, அதற்கான பரிசுகளை அறிவிக்க எங்கள் சபையின் பொருளாளர் திரு ஜோசப் ரவீந்திரன் அவர்கள். மூன்றாம் பரிசு டிஎல்சி அருள்நாதர் சர்ச் பொன் அமராவதி. பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு எங்கும் இருப்பவர். கடலில், வனாந்தரத்தில், தீயில், பூட்டி அறையில், எல்லா இடங்களிலும் ஏசப்பா கூடவே இருக்காங்க. அவர் இருக்கிற தேவனாய், வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இரண்டாம் பரிசு டிஎல்சி பாவனாசர் சர்ச் பெங்களூர். Jesus in John chapter 7 verse 38 says that whoever is thirsty, you can come to me and I will give you the living water. Whoever believes in me will be given the living water. Out of his heart rivers of living water shall flow. And he spoke about the Holy Spirit. முதல் பரிசு டிஎல்சி கதிராலயம் பாண்டூர். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும், தேவ சித்தத்தின்படி செய்பவனை நிலைத்திருப்பான் என்கின்ற அந்த கர்த்தர் நிலைத்திருத்தலுக்காக நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் நிலைத்திருத்தல் நமக்கு நித்தியமான நிலைவரமான ஆசீர்வாதத்தையும் அன்பையும் தரும் என்பதை நாம் மறந்து விடாமல் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருப்போம். பங்கு பெற்ற அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த பாராட்டுக்கள். நிறைவாக பங்கு பெற்ற போட்டிகளின் அடிப்படையில், அவர்கள் பெற்ற வெற்றிகளின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டு ஓவரால் வின்னர்ஸ் அண்ட் ரன்னர்ஸ் அறிவிக்கப்படுகிறது. முதலாவதாக ஓவரால் ரன்னர்ஸ் அறிவிப்பை எங்களுடைய சபையின் செயலாளர் திரு ஜான் பத்மசேகரன் ஐயா அவர்கள் அறிவிப்பார்கள். ஓவரால் ரன்னர் சிஎஸ்ஐ சென்ட் ஸ்டீஃபன் சர்ச் வெள்ளிவாக்கம். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முப்பதாவது ஆண்டாக நடைபெறும் இந்த கிரைஸ்ட் ஃபெஸ்ட் நிகழ்ச்சியின் ஓவரால் வின்னர்ஸ், அதனை எங்கள் தாம்பரம் குருசேகர சபைகுரு ரெவரண்ட் டாக்டர் ஜே.ஜி. ஜேக்கப் சுந்தர் சிங் ஐயா அவர்கள் அறிவிப்பார்கள். கிரைஸ்ட் ஃபெஸ்ட் 2021 அனைத்து போட்டிகளிலும் ஓவரால் வின்னர் டிஇஎல்சி கதிராலயம் பாண்டூர். வாழ்த்துக்களும் ஆசீரும். பங்கு பெற்ற பரிசு பெற்ற அனைத்து பிள்ளைகளுக்கும் தாம்பரம் குருசேகர கிறிஸ்தவ இளைஞர் இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மகிழ்ச்சி மிகுந்த இந்த இனிய வேளையிலே இறை அருளால் 30வது ஆண்டாக நடைபெற்று முடிந்த இந்த கிரைஸ்ட் ஃபெஸ்ட் நிகழ்ச்சியின் இணையதளத்தின் வழியாக கலந்து சிறப்பித்து உங்கள் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்களையும் இளைஞர் இயக்கத்தின் சார்பில் அன்பான நன்றியையும் சிரம் தாழ்த்தி தெரிவித்துக் கொள்கிறோம்.
இந்த நிகழ்ச்சியின் துவக்கம் முதல் இறுதி வரை உடனிருந்து வழிநடத்தி இந்நாளை ஆசீர்வதித்த எம்பெருமான் இயேசு பிரானுக்கு முதற்கண் எங்கள் நன்றிகளை காணிக்கையாக்கிறேன். எம் திருச்சபையின் ஆயர் ரெவரண்ட் டாக்டர் ஜே.ஜி. ஜேக்கப் சுந்தர் சிங் ஐயா அவர்களுக்கும் உடனிருந்து உதவிய உற்சாகப்படுத்திய கௌரவ ஆயர் ரெவரண்ட் பி.ஆர். டேனியல் சம்பத்குமார் ஐயா அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இளைஞர்களுக்கு ஏற்ற நல்ல சிந்தனைகளை மையப்பொருள் சார்ந்து இந்நாளில் இறை உணவாக பகிர்ந்தளித்த பீலமேடு லுத்தரன் திருச்சபை ஆயர் ரெவரண்ட் டாக்டர் ஏ. கிறிஸ்டியன் சாம்ராஜ் ஐயா அவர்களுக்கு எங்கள் நன்றிகளையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கிரைஸ்ட்ஃபெஸ்ட் நிகழ்ச்சி துவங்கியதிலிருந்து கடந்த 30 ஆண்டுகளாக நாங்களே மறந்தாலும் அக்டோபர் 2ஆம் தேதி மறவாமல் இருந்து தனக்கே உரிதான பாணியில் வேத வினாடி போட்டியை நடத்தி உதவி வரும் சகோதரர் ஜோசப் அன்புராஜ் அண்ணன் அவர்களுக்கும் அவருடன் இணைந்து நிகழ்ச்சியை சிறப்புடன் நடத்தி தந்த உதவி திரு சுதாகர் அண்ணன் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். போட்டிகளில் நடுவர்களாக பணியாற்றி உதவிய அத்துணை பேருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எம் பணியை என்றுமே ஊக்கப்படுத்தி ஆதரிக்கும் என் திருச்சபையின் சபை சங்க செயலர் திரு ஜான் பத்மசேகரன் ஐயா அவர்களுக்கும் பொருளாளர் திரு ஜோசப் ரவீந்திரன் அவர்களுக்கும் இளைஞர் இயக்கத்திற்கான சபை சங்க பொறுப்பாளர் திரு ஜே.இ.எம். ஆனந்த் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் சபை சங்க உறுப்பினர்களுக்கும் எங்கள் செயல்பாடுகளில் என்றுமே எம்மை உற்சாகப்படுத்தி உதவி எம் சபை பெரியோர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த ஒரு நிகழ்ச்சிக்குமே சிறப்பு சேர்ப்பிப்பது பங்கேற்பாளர்கள்தான். அவர்கள் இல்லையெனில் நிகழ்ச்சியே இல்லை. அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சிக்காக பல்வேறு சபைகளிலிருந்து உற்சாகத்துடன் கலந்து கொண்டுள்ள வாலிப உள்ளங்களுக்கும் வாலிபர்களை உற்சாகப்படுத்திய பொறுப்பாளர்களுக்கும் ஆயர் பெருமக்களுக்கும் எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை பதிவு செய்கிறோம். இந்நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியானதாகவும் உபயோகமானதாகவும் ஆசீர்வாதமானதாகவும் இருந்திருக்கும் என ஆண்டவருக்குள் நம்புகிறோம். வருகிற காலங்களிலும் தொடர்ந்து உங்கள் ஒத்துழைப்பும் பங்களிப்பையும் நல்கி உதவி வேண்டுகிறோம். நிகழ்ச்சியுடன் ஏற்பாடுகளில் உடனிருந்து உதவிய எங்கள் தாம்பர கிளையின் பொறுப்பாளர் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் வழிகாட்டி உதவிய திரு சிருள் ராஜ்குமார் அண்ணன் அவர்களுக்கும் ஒளி பதிவு செய்து உதவிய திரு கார்த்திக் அண்ணன் அவர்களுக்கும் ஒத்துழைப்பு நல்கிய ஆலய ஊழியர் திரு ஜேக்கப் அண்ணன் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி நேரில் சந்திப்போம். திரியேக தேவன் தாமே நம் அனைவரோடும் இருந்து நம்மை வழிநடத்துவாராக. ஜெபிப்போமாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருந்து எங்களை தாங்கி வழிநடத்தி தலைமுறை தலைமுறையாக எங்களை காத்து வருகிற பரிசுத்தமுள்ள திரியேக கடவுளே, கடந்த 30 ஆண்டுகளாக எங்கள் திருச்சபையிலேயே ஒரே குருசேகரமாக இந்த அருமையான தாம்பரம் கிரைஸ்ட் சர்ச் கிறிஸ்துநாதர் ஆலயம் இந்த அருமையான வருடாந்திர நிகழ்வை தலைமுறை தலைமுறையாக நடத்தி வருகிற கிருபைக்காக தோத்திரம். கர்த்தாவே, இந்த அருமையான நிகழ்வின் வழியாக பல சபைகளிலே உள்ள எங்கள் பிள்ளைகளோடு நாங்கள் தொடர்பு கொள்ளவும் அவர்களுடைய தாளந்துகளை அறிந்து கொள்ளவும் அவர்களை ஊக்குவிக்கவும் எங்களுக்கு நீர் கொடுத்த வாய்ப்புக்காக தோத்திரம். கர்த்தாவே, இந்த ஆண்டிலும் 30 ஆண்டுகளை நாங்கள் நிறைவு செய்யும் பொழுது இதை நடத்தி முடிப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்ததற்காகவும் எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருப்பதற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிகரத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்ற மேலான நோக்கத்தை இந்த வருடம் எங்கள் பிள்ளைகளின் வழியாக நீர் அறிவுறுத்தி இருக்கின்றீர். இதை பார்க்கிறவர்கள், இந்த நிகழ்வுகளை காண்கிறவர்கள், இதிலே பங்கு பெற்றவர்கள் கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நாடவும், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவும், கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கவும், நாங்கள் மண்ணிலே வாழ்ந்தாலும் விண்ணுக்குரியவர்களாக எங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளவும் கிருபை தாரும். கர்த்தர் இம்மட்டும் எங்களோடு கூட இருந்து எங்களை பராமரித்தீர், பாதுகாத்தீர். எத்தனையோ இடர்பாடுகள் இருந்தாலும், ஆலயங்கள் பூட்டப்பட்டிருந்தாலும், பல தடைகள் இருந்தாலும், கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கவும் கடவுளுடைய ஊழியங்களை தொடர்ந்து செய்யவும் இப்படிப்பட்ட ஆன்லைன் வசதிகளை எங்களுக்கு செய்து கொடுத்திருக்கிற தயவுக்காக தோத்திரம்.
ஆண்டவரே, பங்கு பெற்ற அனைத்து சபை பிள்ளைகளையும் அவர்களை ஊக்குவித்த அந்தந்த ஊர்களிலே உள்ள தலைவர்களையும் குருமார்களையும் நாங்கள் நன்றியோடு நினைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் பல கிளை மக்கள் எங்களோடு இணைந்து இந்த போட்டிகளிலே பங்கு பெற கிருபை தாரும். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த நிகழ்வுகள் குறிப்பாக பரிசுத்த வேதாகமத்தை அவர்கள் ஆழ்ந்து கற்றதும் பரிசுத்த பிரசங்க காரியங்களை அவர்கள் அறிவித்ததும் பாடல்கள் பாடியதும் அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய உந்துதலை தரட்டும் ஆண்டவரே. இதோ எங்களோடு சேர்ந்து தோளோடு தோள் கொடுத்து நிற்கின்ற அருமையான இளைஞர் இயக்கத்தினருக்காகவும் எங்களுடைய அருமையான குருசேகரத்தின் சபை சங்கத்துக்காகவும் சபை பெரியவர்களுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். ஒவ்வொருவரையும் பேர்பெறாக ஆசீர்வதித்து வழிநடத்தி கர்த்தாவே, இது இந்த நிகழ்வோடு முடிந்து விடாமல் தொடர்ந்து பல நல்ல நிகழ்வுகளை நாங்கள் செய்யவும் அநேகரை கர்த்தருக்குள் நடத்தவும் எங்களுடைய நேரத்தையும் தாளந்தையும் கடவுளுக்கென்று செலவழிக்கவும் கிருபை தாரும். இயேசுவின் திருப்பெயராலே இந்த நிறைவான நேரத்திலே உம்முடைய இறை அருளையும் இறை அன்பையும் எங்களோடு இருக்கும் உம்முடைய இறை பிரசன்னத்தையும் விரும்பி வேண்டி கேட்டு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். என்றும் நம்மோடு கூட இருந்து நம்மை பராமரித்து பாதுகாத்து எல்லா நல்ல ஈவுகளையும் தந்து ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்துகிற பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய கடவுள் தாம்பரம் கிறிஸ்துநாதர் ஆலயத்தின் இளைஞர் இயக்கத்தினரோடும் சபை சங்கத்தினரோடும் சபை மக்களோடும் இந்த கிரைஸ்ட் ஃபெஸ்ட் 2021 கலந்து கொண்ட எல்லா கிளை பிள்ளைகளோடும் அவர்களை ஊக்குவிக்கிறவர்களோடும் குருமார்களோடும் அனைத்து திருச்சபைகளோடும் இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்தி கர்த்தர் காப்பாராக. ஆமேன். கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதிரு. ஆமேன்.